السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. صدق الله العظيم. இன்றைய தினம் 17வது ஜுஸ் ஓதப்பட்டது. இன்று ஓதப்பட்ட வசனத்தில் முதலாவதாக, அதற்கு முன்பாக நேற்றைய தினம் சூரத்துல் கஹ்ஃபில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்த அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியில் 3 சம்பவங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்தாங்க. ஆனால் வெளிரங்கமான விஷயங்களுக்கு, நடவடிக்கைகளுக்கு நபிமார்கள், சட்டதிட்டங்கள், தீர்ப்புகள் வழங்கப்படும் வஹீயின் மூலமாக. அந்தரங்கமான சில விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹதர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சில தீர்ப்புகளை வழங்கிட்டு இருந்தான். அதனால தான் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மை கொண்டு நீங்கள் என்னோட வந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் பொறுக்க முடியாது. நேற்று பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு 3 நிகழ்ச்சியில் எதுலேயுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களால பொறுமையாக இருக்க முடியலை. ஏன்னா வெளிரங்கமான விஷயங்களுக்கு அது மிகவும் முரண்பட்ட விஷயம். கப்பலை உடைக்கிறது, கப்பல் போய்கிட்டே இருக்கும்போது இது எப்படி தாங்கிக்க முடியும்? ஏன்னா பொதுவாக நமக்கு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருத்தர் பாவம் செய்கிறாரு, அந்த பாவத்தை தடுக்கலைன்னு சொன்னால் அந்த வேதனை தடுக்காதவங்களுக்கு சேர்த்து வரும் அப்படிங்கிறது உதாரணம் கப்பலில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கப்பலில் பிரயாணம் செய்கிறாங்க, ஒருத்தர் கப்பலில் துவாரம் போடுறாரு, அதை இன்னொருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னால் கப்பல் மூழ்கும் போது அவரும் சேர்ந்து தான் மூழ்கி போவார். அப்போ ஈமானி உணர்வு என்ன செய்யும்? அவரை தடுக்கும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மனித உணர்வோட வெளிரங்கமாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை வைத்து தடுத்தாங்க. இப்போ ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே நான் ஓட்ட போடலை. இங்கே துவாரம் போட்டது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் சொன்னாங்க. இது ஏழைகளுக்கு சொந்தமான கப்பல், இது சில எத்தீமானவங்கள்லாம் சேர்ந்து வாங்கின கப்பல். இது இந்த நாம் பிரயாணம் செஞ்சு போகக்கூடிய இந்த பாதை இருக்குதே, போகிற வழியில் ஒரு கொடுங்கோல் அரசன் இருக்கிறான், நல்ல கப்பல்களையெல்லாம் அவன் அபகரித்துக்கிறான். அதனால் அவனுடைய பார்வையில் இதை ஓட்ட உடசலானதுன்னு அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சேன், அவன் பார்வையில் தெரிகிற மாதிரி சில கீறல்களை, சில துவாரங்களை நான் ஏற்படுத்தினேன். அதனால தான் இது ஏழைகளுக்கு சிறந்த முறையில் நிரந்தரமாக அவங்களுக்கு இது இருக்கட்டும் என்பதற்காக, இந்த ஹிக்மத்துக்கு தான் அந்த வேலையை நான் செஞ்சேன்னா. அதே மாதிரி 2வதாக ஒரு குழந்தைய, விளையாடிட்டு இருக்கிற குழந்தைய பிடிச்சி தலையை திருவி மூத்தாக்குனாங்க. அதுக்கு காரணம் சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அந்த குழந்தை, அந்த சிறுவன் ஈமான் இல்லாத நிலையில் குஃபுரில் மிக வேகமாக செல்லக்கூடிய குழந்தையாக இருக்கிறான். அவருடைய பெற்றோர்களோ சாலிஹான ஈமான்தாரிகளாக இருக்கிறான். அந்த பிள்ளையை கொண்டு இந்த தாய் தந்தைகளுக்கு பெரிய ஆபத்து வர இருந்துச்சு. அதனால் அல்லாஹுடைய கட்டளை, அதை எடுத்துருங்க, அதுக்கு பகரமாக சிறந்ததை அல்லாஹ் கொடுக்க போதுமானவன் சொல்லி அதுக்கு ஹதர் அலைஹிஸ்ஸலாம் 2வது விளக்கம் சொன்னாங்க. 3வதாக, இந்த ஊருக்குள்ளே நமக்கு யாரும் நமக்கு சாப்பாடு விருந்து கொடுக்கலை. அப்படி இருந்துமே ஒரு செவரு, பழுதான செவரை பண்ணிட்டாங்க, சரி பண்ணினாங்க. அப்போ கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் வருத்தப்பட்டாங்க. பசிக்கு உணவே தரமாட்டாங்க, இந்த ஊர் மக்களுக்கு இலவசமாக இப்படி ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணுமா? இதுக்காவது உணவை பரிகாரமாக வைத்து
நீங்கள் ஏதாவது உணவு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த செவரை நான் சரி பண்ணுறேன்னு சொல்லியாவது நீங்கள் கூலிக்கு செய்யலாமே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவப்பட்டாங்க. அப்போ தான் அதோட ஹதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு மேலே என்னோட நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுக்கு வழி இல்லை, இதுக்கு நான் சொல்லிடுறேன். நான் ஏன் இந்த செவரை சரி செஞ்சேன்னு சொன்னால், இந்த சோற்றின் கீழாக 2 அனாதை சிறுவர்களுக்கான பொக்கிஷம் இருக்குது. அந்த அனாதைகளுடைய தந்தை அபூஹுமா சாலிஹா, நல்ல மனிதராக இருந்தார், சாலிஹான மனிதர். அவர் இறந்துட்டார், சிறு குழந்தையான இந்த சிறுவர்களை விட்டுட்டு இறந்துட்டார். அவர் பொக்கிஷத்தை இந்த சுவற்றுக்கு கீழே வச்சுட்டு போயிருக்கிறார். அதை சிறுவருடைய சொத்துக்களை அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இதை நான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதை சரி செஞ்சு வைக்க சொன்னான். அந்த குழந்தைக்கு இன்னும் வாலிபம் அடைகிற வரைக்கும் இந்த சுவர் அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி இவ்வளவோ மறைமுகமான சில உதவிகள் அல்லாஹு தாலா ஹதர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பல ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறான். அதில் பல கருத்து வேறுபாடு இருக்குது. ஹதர் அலைஹிஸ்ஸலாம் யார்? இவங்க மனிதர்களா, மலக்கா, மனித ரூபத்தை வரக்கூடிய மலக்கா, அல்லது இவங்க நபியா இல்லை வலியா? இவங்க யாருடைய காலத்தில் வாழ்ந்தவங்க, இன்னும் இருக்கிறாங்களா? இதில் பல கருத்து வேறுபாடுகள், எல்லாவற்றுக்கும் சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. நபின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, மலக்கு மனித ரூபத்தில் வந்த மலக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, இவங்க கியாமத்து வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, இல்லை இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க மட்டும்தான் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே நமக்கு தெளிவாக ஹதீஸில் சொல்லப்படாததுனால எது வேணாலும் இதில் பொருந்தலாம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்திருந்தால் இன்னும் எத்தனையோ தகவல்கள் நமக்கு வந்திருக்குன்னு சொன்னான். ஆனால் அந்த இடத்துல யாராலையும் பொறுமையாக இருக்க முடியாது. அந்த விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். அப்போ ஒரு மனிதர் சாலிஹானவராக இருந்தால் அவருடைய சொத்துக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். யாரை வச்சு அல்லாஹ் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். ஈமான்தாரியாக இருக்கணும், இஹ்லாஸுடையவராக இருக்கணும், ஹலால் ஹராமை பேணக்கூடியவராக, அல்லாஹ்வை பயந்து வாழ்பவராக இருந்தால் தன்னுடைய சொத்து நம்முடைய அடுத்த பிள்ளைங்களுக்கு தலைமுறைகிட்ட இது முறையாக இருக்குமான்னு கவலைப்பட தேவையில்லை. அவர் தீன்தாரியாக இருந்தால், அந்த பொருளுக்குரிய ஹக்கை, ஜக்காத்தை, தர்மங்களை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தால் இதை அல்லாஹ் அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்ப்பதை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துடுறாங்கிறத இந்த சம்பவத்திலேருந்து விளங்க வைக்கிறான். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளிடத்துல தேவை தீன். நம்ம மறுமையை முன் வச்சு வாழக்கூடியவங்க, மறுமையில் விசாரணையை பயப்படணும். அந்த விசாரணைக்கு பயந்து நம்முடைய இந்த வாழ்க்கையின் சக்கரத்தை நாம் ஓட்ட வேண்டியது இருக்கு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா, இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மனித சமுதாயத்துக்கான கேள்வி கணக்கு நாள் வேகமாக வந்துட்டு இருக்குது. ஆனால் மக்கள் அதை பற்றி பராமுகமாக இருக்கிறாங்க. மக்கள் அதை பற்றி கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படியே சொல்கிறான், ஹும் காஃபிலூன், மறதியில் இருக்கிறாங்க. அரபியில் பழமொழி சொல்லுவாங்க, அன்னாசு நியாம் இதா மாத்து ஃபந்தபஹு, மனிதர்கள்லாம் ஒரு வகையான போதையில் மயக்கத்தில் இருக்கிறாங்க. உலக மயக்கத்தில் மயங்கி, உலகத்தை பார்த்து இதனுடைய கவர்ச்சியில் மயங்கி இருக்கிறாங்க. எப்போ தெரியுமா விழிப்படைவாங்க? இதா மாத்து ஃபந்தபஹு, மௌத்து வந்துருச்சு, சக்கராத்து வந்த பிறகு தான், ஆஹா நம்ம வந்தது எதுக்காக, இவ்வளோ பெரிய விஷயம் பின்னாடி இருக்குதுன்னு தெரியாமல் போயிருச்சு, அதுக்காக நான் தயாரிப்பு செய்யாமல் வந்துட்டேன் என்று சொல்லி சக்கராத்தை தான் மனிதன் வெளிப்படைவான். அந்த நேரத்தில் வெளிப்படைந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபிரௌனுக்கும் அதே நேரம் தான். ஃபிரௌனு சக்கராத்தில் வெளிப்படைந்தான், கலிமாவே சொன்னான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலை. சக்கராத்தில் தௌபாவுடைய வாசலும் மூடப்பட்டுரும். ஈமானு அந்த நேரத்தில் யார் ஈமான் கொண்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் மறுமையை முன்வைத்து நம்ம வாழ வேண்டியது இருக்குது. நம்மளுடைய பிறப்பு தூரமாகி விட்டது, மௌத்து நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்போ வரும் தெரியாது. இலா அஜல்லி முசம்மா, குறிப்பிட்ட தவணை வரை முடிவு செய்து உங்களை நாம் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். சும்ம நுஹ்ரிஜுக்கும் திஃப்லா லிதப்லுகு அசுத்தக்கும், உங்களுக்குன்னு முடிவு செய்யப்பட்ட அந்த காலத்தை அடைகிற வரைக்கும் உங்களை நாங்கள் உலகத்தில் விட்டு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வயசு நிர்ணயிக்கப்பட்டது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத், யாரெல்லாம் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோமோ ஒவ்வொரு ஆத்மாவும் மவுத்தின், மரணத்தின் சுவையை சுவைத்தே ஆக வேண்டும், தப்ப வழியே இல்லை.
வநபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா. இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதை கொடுத்தும் சோதிப்போம், கெட்டதை சோதனை விரும்பாத விஷயத்தை கொடுத்து உங்களை சோதிப்போம். ரெண்டுமே சோதனை தான். உங்களுக்கு கொடுக்கறதும் சோதனை தான், பாக்கியங்களை வழங்குவதும் சோதனை தான், பாக்கியங்களை வழங்காமல் இருப்பதும் சோதனை தான், நோய் நொடிகளை கொடுப்பதும் சோதனை, ஆரோக்கியத்தை கொடுக்கறதும் சோதனை. நன்மையான நம்ம விருப்பமான விஷயங்களை கொடுத்து சோதித்து அல்லாஹ் என்ன பார்ப்பான்? இவங்க சுக்குர் செய்கிறாங்களா, நன்றியோடு நடக்கிறாங்களா? நமக்கு கஷ்டமான விருப்பமில்லாத நோய் நொடிகளை நஷ்டங்களை இதை கொடுத்து அல்லாஹ் என்ன சோதிப்பான்? சபர் செய்கிறாங்களா? இதுதான் அல்லாஹ் பார்ப்பான். இன்றைக்கி சூரத்துல் அம்பியாவில் பல நபிமார்களுடைய சரித்திரங்களை சுருக்கமாக சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஒவ்வொரு நபியோட வாழ்க்கையிலையும் ஏற்பட்ட முக்கியமான கட்டங்களை அல்லாஹ் சுட்டி காட்டினான். எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லலை. அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கியமான கட்டம் நம்ம வாழ்க்கைக்கு அது தேவை இருக்குது. இந்த விஷயத்தை சொன்ன பிறகு தான் அதெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான். உங்களில் ஒவ்வொருத்தவர்களையும் நாம் நன்மையை கொண்டும் சோதிப்போம், கசப்பான விஷயங்களை கொண்டும் சோதிப்போம். பிறகு நம்மிடம் தான் நீங்கள் வர வேண்டியது இருக்கிறது. அப்போ நாம் ஒரு முஸ்லீம் விளங்கணும். எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே சோதனை தான். நபிமார்களில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நம்ம தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். ஒலி சுலைமான் அர்ரிஹ ஆசிஃபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி. அல்லாஹ் தஆலா காற்றை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வசப்படுத்தி கொடுத்தான். முழு உலகத்தில் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான். பறவைகளுடைய பாஷையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். காற்று அவங்க எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்களோ கூட்டிகிட்டு போவோம். அவங்கள மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான அந்த சபையோர்களையும் தூக்கிட்டு போவோம். பாதி நாளில் முழு உலகத்தை சுற்றிடுவாங்க. பாதி நாள் போதும், அப்படியே பறந்துட்டு வந்துடுவான், ஃப்ளைட்டே இல்லாமலேயே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இது போன்ற பல பாக்கியங்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது எதுக்கு? சோதிக்க தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுடைய தந்தை தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கும் அல்லாஹு தஆலா பல விஷயங்களை கொடுத்துருந்தான். குரல் வளம் உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் அந்த மாதிரி குரலை கொடுக்கல. அவங்க கொடுக்கப்பட்ட ஜபூரை ஓதுனாங்கன்னு சொன்னால் பறவைகள்லாம் அப்படி வந்து உட்கார்ந்துரும், மிருகங்கள்லாம் அப்படி மண்டிட்டு வந்து உட்கார்ந்துரும் அதை ரசனையோடு கேட்குறதுக்கு. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி குரல் வளத்தையும் கொடுத்துருந்தான். இரும்பை கையாலேயே உருக்கி மாவு பிசைகிற மாதிரி இரும்பை பிசைஞ்சிடுவாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த மாதிரி பாக்கியங்கள் கொடுக்கப்பட்ட நபிமார்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டி அவங்கெல்லாம் நன்றியோடு நடந்தார்கள். இந்த பாக்கியங்கள் கிடைச்சி பெருமை அடிக்கலை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபத்தலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஈமான் கொண்ட அடியார்களிலேயே எங்களை மேன்மையாக ஆக்கி வைத்த அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். ஒவ்வொரு சின்ன சின்ன பாக்கியத்தையும் யோசித்து என்ன செய்வாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவாங்க. குறிப்பாக இவங்களுக்கு தீர்ப்பு வழங்குகிற விஷயத்தில் விசேஷமான தெளிவு அல்லாஹ் கொடுத்துருந்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவருடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் நபியாக இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை வருது, குர்ஆனில் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம் வ குன்னா லி ஹுக்மிஹிம் ஷாஹிதீன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ஒரு வழக்கு வருது. 2 பேர் வர்றாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய விவசாய பூமியில் திராட்சை தோட்டத்தில் இவருடைய ஆடுகளை கட்டி வைக்காமல் விட்டுட்டாரு, அந்த தோட்டத்தையே அழிச்சிருச்சு இவருடைய ஆடுகள்லாம் சேர்ந்து, இதுக்கு நான் என்ன செய்கிறது? இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆடுகளெல்லாம் நீங்கள் வாங்கிக்கிடுங்க, அந்த ஆடு தானே சாப்பிட்டுச்சு, அந்த ஆடையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிடுங்க, அதான் அவருக்குரிய பரிகாரம்னு சொன்னான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளை. ஃபஃபஹம்னாஹா சுலைமான், நாம் சுலைமான் அவர்களுக்கு தெளிவான ஞானத்தை விளக்கத்தை கொடுத்துருந்தோம். அங்கேயும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி தான், அவங்க தீர்ப்பை வழங்கிட்டாங்க. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க வாப்பாட்ட, வாப்பா இதை விட ஒரு கருத்து இருக்குது, அது நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன், என்னப்பா சொல்கிறீங்க? சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி இந்த ஆடுகளை அந்த விவசாய இடத்துல கொடுத்துட வேண்டியது, அவர் அந்த ஆடுகளை வைத்து பயனடைந்து கொள்ளட்டும், இந்த விவசாய பூமியை இந்த ஆட்டுக்காரர்கிட்ட கொடுத்து அவர் விவசாயம் செஞ்சு
பழைய நிலை கொண்டு வர்ற வரைக்கும் அவர் அதில் உழைப்பு செய்யட்டும். சரியாக்கின பிறகு ஆட்டுக்குரியவர் வாங்கி கொள்ளட்டும், விவசாய பூமியை யாருக்கு சொந்தமோ அவர்கிட்ட அதை கொடுத்துடட்டும், இது நல்லா இருக்குமேண்டாங்க. இதுதான் முடிவாக ஆக்கப்பட்டுச்சு. ரெண்டும் நபி தான், ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறாங்க. இதில் சிறந்தது எது அப்படிங்கிற விஷயந்தானே தவிர தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த முடிவு தப்பு அல்ல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்ததும் சரிதான். அவங்க நபி, எந்த ஒரு நபியும் சொந்தமாக முடிவு செய்ய மாட்டாங்க, அல்லாஹ்ட்ட ஒரு வஹி தான். அல்லாஹ் குர்ஆனில் இதை பதிவு செய்கிறான். இவங்களும் செஞ்சதும் முடிவு தான். ஆனால் சிறந்தது எது என்று கேட்டால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முடிவு தான் சிறந்ததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இதுதான் இந்த உம்மத்திலையும் ஒரு விஷயத்தில் ஆய்வு செஞ்சு நம்முடைய உலமாக்கள், இமாம்கள், சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு முடிவு செய்கிறாங்கன்னு சொன்னால் கருத்து வேறுபாடுகள் வருது. இதில் எது சிறந்தது என்ற கருத்து வருமே தவிர ஒரு கருத்து இவர் செய்கிறது தான் சரி, இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலத்தில் இயாஸ் இப்னு முஆவியா என்பவர் காலியாக இருந்தார். ஈராக் நாட்டில் பசராவில் காலியாக ஜட்ஜாக இருக்கிறார். அப்போ அந்த காலத்தில் மிகப்பெரிய ஆலிமாக இருந்தவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க அந்த காலியை சந்திக்க வர்றாங்க. இந்த ஜட்ஜை பார்க்குறதுக்கு வரும்போது அந்த காலி அழுகிறார். ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி என்னிடத்துல ஒருத்தர் சொன்னார், ஒரு காலி ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு தப்பாக இருந்தால் அவர் நரகத்துக்கு போவார். ஆய்வு செய்கிறாரு, ஆய்வு செஞ்சு ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறார், இதான் சரின்னு சொல்லி, அது தப்பாக இருந்தால் நரகத்துக்கு போவார். அல்லது அவர் மனோ இச்சப்படி அவர் தீர்ப்பு வழங்கினார், ஆள் பார்த்து தெரிஞ்சவர், அல்லது லஞ்சம் வாங்கி இப்படி தீர்ப்பு வழங்கினா இவர் நரகத்துக்கு போவார். அல்லது ஆய்வு செஞ்சு சரியான முடிவை யார் எடுத்தாரோ அவர் தான் அந்த காலி தான் சொர்க்கத்துக்கு போவாருன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதார். அப்போ தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் சம்பவத்தை சொல்லி காட்டி, நேர்மையோட ஒரு காலி ஒருத்தர் ஆய்வு செய்து ஒரு முடிவு செய்கிறாரு, அவருடைய முடிவில் எது வருதோ, ஆய்வின் மூலமாக முடிவு வருது, ஆனால் அது உண்மையிலே அல்லாஹ்விடத்துல தவறாக இருந்தாலும் இங்கே அவருக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா இவர் ஆய்வு செஞ்சு தான் முடிவெடுக்கிறார், தண்டனை கிடையாது. அவர் ஆய்வு செய்து முடிவெடுத்து சரியாக இருந்தால் 2 கூலி, அவர் ஆய்வு செய்து தவறாக இருந்தால் 1 கூலி இருக்குது. தப்பு கிடையவே கிடையாது, தப்பு கிடையாது. இதில் எது சிறந்தது என்ற கருத்து வேறுபாடு வருமே தவிர இதில் எது வராது, ஒன்று வழிகேடு, தப்பு, நரகம் அப்படிங்கிற வராது. மனோ இச்சபடி செஞ்சுருக்கக்கூடாது, தீர்ப்பு தெரிஞ்சுக்கிட்டே வேணுக்குன்னு மாற்று கருத்தை செஞ்சுருக்கக்கூடாது, இந்த லஞ்சம் வாங்கிட்டு செய்யக்கூடாது. இது தவிர அவர் உண்மையான இஹ்லாஸோடு ஆய்வு செஞ்சு கருத்து தவறாக இருந்தாலும் அவர் பாவியாக ஆக மாட்டார், அவருக்கு 1 கூலி இருக்குதுங்கிற ஹதீஸையும் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு விஷயத்தில் ஆய்வு செய்து அதில் முடிவு செய்யும் பொழுது அது சரியான முடிவாக இருந்தால் 2 கூலியும், அதில் தவறு இழைத்தால் அதில் 1 கூலியும் இருக்குதுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த கருத்து வேறுபாடெல்லாம் சஹாபாவுக்கு ஏற்பட்டுச்சு, இன்னைக்கு நேற்று உள்ளது இல்லை. ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகளை வைத்து உள்ளத்தால் பிளவுகள் வரக்கூடாது, அதான் விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை அனுப்புகிறாங்க, பனு குறைலாங்கிற அந்த யூதர்கள் வசிக்கும் இடத்துக்கு நீங்கள் போங்க, அங்கே போய் நீங்கள் என்ன செய்யுங்க, அசரை தொழுகுங்க என்பதாக ஒரு ஜமாத்தை அனுப்புகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபாக்கள் போகிற வழியிலேயே அசருடைய நேரம் வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் அந்த சஹாபாக்களில் ஒரு கூட்டம் தொழுதுடலாமே, வக்து வந்துருச்சேங்கிறாங்க. அப்போ இன்னொரு சாரா சொன்னாங்க, இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குறைலா யூதர்கள் இருக்கிற இடத்துல போய் தொலை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணிப்பில் சொல்லியிருப்பாங்க, நாம் அங்கே போகும்போது தான் அசருடைய வக்து வரும்னு நினைத்து கணிப்பில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் இங்கேயே வந்ததுனால இங்கேயே தொழுதுடலாமேங்கிறாங்க. இல்லை அங்கே தான் தொழுவோன்னு ஒரு கூட்டம், அந்த ஒரு ஜமாத்து 2ஆக பிரியுது. ஆய்வு செய்கிறாங்க, ஒரு சாரார் இங்கேயே தொழுதுறாங்க, மற்றவங்க தொழுகாமல் நிற்கிறாங்க. அந்த ஜமாத் அங்கே போய் சேர்ந்த பிறகு மற்றவங்க தொழுகிறாங்க. போன காரியம் எதுக்கு அனுப்பப்பட்டுச்சோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சாராட்டி கேட்டாங்க, எதுக்காக நீங்கள் முன்னாடியே தொழுதீங்க? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கணிப்பில் தான் நீங்கள் அசருடைய வக்தை வந்து அங்கே போகும்போது தான் அசருடைய வக்து வரும்னு ஒரு கணிப்பில் சொல்லியிருப்பீங்கன்னு நினைத்தோம், வக்து வந்ததுனால நான் வக்திலே தொழுதுட்டோம்.
நல்லது, பிரச்சனை இல்லையே. நீங்கள் ஏன் அங்கே போய் தொழுதீங்க, எங்கே தொழுதுருக்கலாமே? இல்லை யாரை சொல்ல, அவங்களோட வார்த்தைக்கு மதிப்பளித்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்யணுங்க. அங்கே தான் இதுவும் சரிதான், இதுதான் சரி, இது தப்புன்னு நபிசான் சொல்லலை. இதை வச்சு மூலமாக சஹாபாக்கள் காலத்திலிருந்தே ஆய்வுகள் செய்யப்பட்டு பல கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் சஹாபாக்கள் அதை உட்கார்ந்து பேசி முதாக்கரா செஞ்சு சண்டை போடல. இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கருத்து வேறுபாடு, ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவான தீனை கொடுத்துருக்கிறான். அடிப்படையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அல்லாஹ் ஒருவன்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபிங்கிறதுல உம்மத்தில் கருத்து வேறுபாடு கிடையாது. முஸ்லீம்களுடைய காபா மக்கால் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் ஹராம் தான், அப்படி அதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்காது. அங்கே தான் எல்லாரும் முன்னோக்குறோம். ஒவ்வொரு முஸ்லீமும் 5 வேளை தொழுகணுங்கிறதுல கருத்து வேறுபாடு இல்லை. யாரும் 6 வேளை தொழுகணும்னு சொல்லலை, யாரும் 3 வேளை தாண்டு சொல்லலை. எல்லாம் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் 5 வேளைன்னு தான் சொல்கிறோம். ஃபஜ்ரில் 2 ரக்காத் தான், லுஹரில் 4 தான், அசரில் 4, மக்ரிபில் 3, இஷாவில் 4. இதுலேயும் கருத்து வேறுபாடு இல்லை. ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு தான் போகணும், இதில் யாரும் கருத்து வேறுபாடு கொள்ளலை. ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கணும், கருத்து வேறுபாடு இல்லை. இப்படி அடிப்படையில் கருத்து வேறுபாடு கிடையாது. உட்பிரிவு சட்டங்களில் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அதை யாராவது சரி செய்யணும்னு நினச்சா இன்னும் பிரிஞ்சு தான் போகும். 4 இமாம் தேவையில்லைன்னு களத்தில் இறங்குனுச்சு ஒரு கூட்டம். எத்தனை இமாம் ஆயிட்டாங்க? 40 இமாம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு 4 மதுஹபு தேவையில்லைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எத்தனை மதுஹபெல்லாம் ஆயிட்டாங்க? ஆரம்பத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னார், இன்றைக்கி வேறு கருத்து அவரே சொல்கிறார். அவருக்கே 4 கருத்து வருது. இமாம்கள் எவ்வளோ பேர் ரஹ்மத்தாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்தான். அன்னைக்கு இமாம்கள் இருந்த காலம் தாபீன்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள், சஹாபாக்களுடைய மாணவர்களை பார்த்தவர்கள். 4 இமாமும் அந்த பொற்காலத்தில் உள்ளவர்கள். நம்மளை மாதிரி காலத்தில் வந்த இன்னைக்குள்ள இமாம்களை வச்சு ஒப்பிடாதீங்க. நம்மளை மாதிரி தான் அந்த இமாம் ஷாஃபியும் இமாம் மாலிக்கும் இமாம் அபு ஹனீஃபா இருந்திருப்பாங்க நினச்சிடவானா. அந்த காலத்தில் இருக்கிற சாதாரண முஸ்லீம் கூட மிகப்பெரிய ஆலிமை போல் இருப்பாங்க. அந்த காலத்தில் இந்த ஒரு சாதாரண முஸ்லீமை போல் இன்றைக்குள்ள ஒரு ஆலிம் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பொற்காலத்தில் வாழ்ந்தவங்க. ஒவ்வொரு ஹதீஸையும் ஆயத்தையும் ஆய்வு செஞ்சு சட்டங்களை வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கெல்லாம் வேலை மிச்சம், வேலை மிச்சம். அன்னைக்கு சிஹாஹு சித்தா என்று சொல்லப்படக்கூடிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதி போன்ற 6 கிரந்தங்களை எழுதின இமாம்கள், அந்த முஹத்திஸீன்கள்லாம் 4 இமாம்களுக்கு பின்னாடி வந்தவங்க, அடுத்த காலத்தில் வந்தவங்க. அவங்கெல்லாம் நினைத்திருந்தால் ஒவ்வொரு இமாமாக ஆகியிருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாருமே ஷாஃபி மதப்பை பின்பற்றக்கூடியவங்க. அவங்க எல்லாருக்கும் இமாம்களை பற்றி தெரியும். அவங்களும் நினைத்திருந்தால் மதுஹபலை உருவாக்கி 10 மதுஹபு வந்திருக்கலாம். வேண்டாம், நம்ம கருத்தை வச்சு ஒரு உம்மத்தை உண்டாக்க வேணாம். சிறந்த ஆய்வாளர்கள் முன்னாடி போயிட்டாங்க, சிறந்த கருத்துன்னு சொல்லி அவங்க வாயால் அந்த இமாம்களை புகழ்ந்த வரலாறுகள் யாராலாம் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தவங்களுடைய வரலாறுகளும் அந்த இமாம் ஷாஃபி எப்படிப்பட்டவங்க, ஒவ்வொரு பக்கமும் பரிசுத்தமானது. சிறுபிராயத்திலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு புள்ளி கூட அவங்கள பற்றி கரை படிந்ததை நம்ம வரலாறில் பார்க்க இயலாது. இன்றைக்குள்ள இமாம்கள், நாங்கள் இமாமை பின்பற்றலை, ரசூலா தான் பின்பற்றுறவங்க. எல்லாரும் ரசூலா தான் பின்பற்றுறது. இமாம்கள் ரசூலா பின்பற்றி தான் கருத்துக்களை சொன்னாங்க. இன்றைக்கி உள்ளவங்க இமாம்களை பின்பற்றலேன்னு சொல்லி இன்றைக்குள்ளே இமாமை பின்பற்றிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கே தெரியாது. எத்தனை பேர் கிதாபை பார்த்து அமல் செய்கிறீங்க, நேரடியாக ஹதீஸை பார்த்தா இமாம்கள் வேண்டான்னு சொன்னால் என்ன தெரியுமா செய்யணும்? ஒவ்வொரு ஆளும் புகாரியை கையில் வச்சுக்கிட்டே வைக்கணும். அவர் ஒன்று செய்யும் போது புகாரியை பார்த்து பார்த்து தான் அமல் செய்யணும். தக்பீர் கட்டுறதுக்கும் ஹதீஸை பார்க்கணும், ருக்கு சேர்த்துக்கும் யார் பேச்சும் கேட்கக்கூடாது. யாரை நம்புவீங்க நீங்கள்? எந்த இமாமை இந்த காலத்தை நம்ப முடியும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி கருத்தை சுற்றி இப்போ கூடுங்கிறார் எல்லாமே. அப்போ கூடாதுன்னு சொன்னலாம் இப்போ எப்படி ஹலால் ஆச்சு? இப்போ அவர் பேச்சை கேட்டு இவ்வளோ பேர் அமல் செஞ்சாங்களே, என்ன ஆயிடுச்சு? சில பேர் பேசுகிறாங்க இமாம்கள் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவங்களே ஆய்வு செஞ்சு இதையும் சரியாக தான் தெரியுது, இதுவும் சரியாக தான் தெரியுது, இது செஞ்சால் பிரச்சனை இல்லை, நீங்கள் எது வேணுமோ செஞ்சுக்கிடுங்க. இப்படியா மக்களை விட்டுறது நடுத்தருவில்? எங்களுடைய இமாம்கள் அப்படி விடலை. அல்லாஹுடைய கிருபையில் கியாமத்து வரை வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்படியெல்லாம் உலகத்தில் பிரச்சனை வந்தால் தீர்வு என்னன்னு சொல்லி ஃபிக்குகளை எழுதி வச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி அந்த ஃபிக்குகளை கொச்சையாக பேசப்படுது. இப்படி எல்லா இமாம்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்தால் குரானில் இருக்காது,
ஹதீஸில் நேரடியாக இருக்காது. இப்போ உட்காந்து நமக்கு ஆய்வு செய்கிற சக்தியெல்லாம் இப்போ யாருக்கும் கிடையாது. அன்னைக்கு அல்லாஹ் அவங்கள ஆய்வு செய்ய வச்சு மசாரிகளை சொல்ல வச்சான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நாம் இந்த விஷயங்களில் குழம்ப வேண்டியதில்லை. நாம் தெளிவான சிந்தனையோடு நாம் தீனின்படி நடக்கணும். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கு கொடுத்த சோதனைகளில் ஹதரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டுகள் நோயால் அல்லாஹ் சோதித்தான். அந்த நோயிலையும் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்தான். கடைசி வரைக்கும் அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்கள சோதிச்சான்னு சொன்னால், அவங்களுடைய குடும்பம் எல்லாம் மௌத்தாயிருச்சு, பிள்ளைங்கள்லாம் மௌத்தாயிட்டாங்க, மனைவிமார்கள் எல்லாம் மௌத்தாயிட்டாங்க. ஒரே ஒரு மனைவி மட்டும் விட்டு வச்சான் அல்லாஹ் தஆலா. ஆனால் தளரவே இல்லை. உடல் முழுக்க நோய் அவங்களுக்கு. அல்லாஹ் இடத்துல அவங்க மனைவிட்ட இப்லீஸ் சொன்னான். ஆனால் அவங்களுக்கு இது இப்லீஸ்ன்னு தெரியாது. சொன்னாங்க, உங்களுடைய கணவர் அய்யூப்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அவர் வைத்தியம் பார்ப்பார், அது நல்லா போயிடுச்சுன்னு சொன்னால் இவர் தான் சரியாக்குனான்னு சொல்லணும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். இவர் தான் பார்த்தாரு, இவர்னால எனக்கு நல்லா போயிடுச்சுன்னு அவர் சொன்னால் போதும். ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இத்தனை வருஷம் மாப்பிள்ளை கஷ்டப்படுறாங்க. ஓடி சொன்னாங்க, எங்கே ஒரு நல்ல ஒரு டாக்டர் கிடச்சிருக்கிறாரு, உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறாரு, நீங்கள் எதுவுமே தர வேண்டாம், இலவசமாக பார்க்குறேங்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நல்லா போன பிறகு அவர் தான் என்னை சரி பண்ணான்னு சொல்லணும். சரியான கோபம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் இது என்ன இவ்வளோ பெரிய சோதனை வந்துருச்சு. மனைவி எச்சரிக்கை செஞ்சாங்க, அல்லாஹ் தான் எனக்கு சுகத்தை தரக்கூடியவன், அல்லாஹ் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தால் உன்னை 100 கசையடி கொடுப்பேன்னாங்க. கோபத்தில் மனைவி, நீ இப்படி அது டாக்டர் அல்ல, அது இப்லீஸ் உன்னிடத்துல வந்திருக்கிறான். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு விளங்குனுச்சு. பிறகு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. இவ்வளோ காலம் நல்ல சுகத்தை கேட்கல. இவ்வளோ மனைவி கூட சொன்னாங்க, நீங்கள் நபியாக தானே இருக்கிறீங்க, துவா செய்யுங்களேன், அல்லாஹ் தஆலா கஷ்டத்தை போக்கிடுவான். அப்போது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நம்ம சுகமாக செல்வ செழிப்போட ஆரோக்கியமாக மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருந்தாங்க. அது எத்தனை வருஷம் வாழ்ந்தோன்னு கேட்டாங்க. அது ஒரு 50 வருஷம் வாழ்ந்தோம். இந்த நோயோடு எத்தனை வருஷம் வாழ்ந்தேன்? ஒரு 15 வருஷம். கொஞ்ச காலம்தான் கஷ்டப்படுறோம், இவ்வளோ காலம் சுகமாக வாழ்ந்துருக்கிறோம். எனக்கு வெக்கமாக இருக்குது அல்லாஹ் இடத்துல போயிட்டு இதை தாங்க முடியலை, நல்ல சுகத்தை தான் கேட்குறது. தப்பு கிடையாது அல்லாஹ்ட்ட கேட்குறது. நபிமார்கள் அதில் இன்பத்தை பார்த்தாங்க. அப்போது கடைசியாக அல்லாஹ் இடத்துல இப்படி மனைவிக்கு ஒரு சோதனை வருதுங்கிறதுனால, மனைவி மூலமாக இப்லீஸ் விளையாட ஆரம்பிக்கிறானே சொல்லி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. ரப்பி அன்னி மஸ்ஸனி அத்துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ், என்னால் எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது, இப்படி ஒரு சங்கடங்கள் ஏற்படுது, நீ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளனா இருக்கிறா, என்ன செய்யணுமோ அதை நீ செய்யன்னு சொல்லிட்டான். இன்னொரு இடத்துல அன்னி மஸ்ஸனி ஷைத்தானு பினுஸ்பிம் வ அஸாப், ஷைத்தான் என்னை தீண்ட ஆரம்பிச்சிட்டான், எனக்கு வேதனை செய்ய ஆரம்பிக்கிறான் அல்லாஹ், இப்படியெல்லாம் எண்ணங்களை ஊசலாட்டத்தை போடுறான். பிறகு தான் அல்லாஹ் தீர்வை சொன்னான், உங்களுடைய காலால் பூமியை அடிங்க, அங்கேருந்து தண்ணி வரும், அதை குடிங்க, அந்த தண்ணியில் குளிங்க, ஆரோக்கியம் பெறுவீங்க. அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி ஆரோக்கியத்தை கொடுத்தான். பிறகு பிள்ளைகளையும் கொடுத்தான், இறந்து மனைவியும் கொடுத்தான், செல்வத்தையும் கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுறான். இப்படி நம்மை முன்னோக்கி வாழ்ந்தாங்க, அதனால் நாம் அவர்களுக்கு உதவி செய்தோம், அவங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தோம்னு அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஆக வாழ்க்கையில் எந்த வகை சோதனை வந்தாலும் ஒவ்வொரு நபியும் அதுக்கு உதாரணமாக இருப்பாங்க. ஒவ்வொரு நபியும். ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. மீனுடைய வயிற்றுக்குள்ளே, கடலுக்குள்ளே, இருட்டில் அல்லாஹ் அவங்கள அங்கே வச்சு சோதித்தான். சின்ன ஒரு சருகுதல் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு. ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். அப்போ அய்யூப் அங்கே இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது தௌபா இஸ்திக்ஃபாருடைய துவா. இது அல்லாஹ், ஒன்றை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை அல்லாஹ், நீ மகா பரிசுத்தமானவன், எந்த குறையும் இல்லாதவன், நான் தான் அநியாயக்காரன், அநியாயம் செஞ்சுட்டேன் அல்லாஹ், என்னைய மன்னிச்சிருங்கிற கருத்தில் இந்த தஸ்பீஹை ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மீனுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்குறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை மட்டும் செய்யாவிட்டால், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். இந்த தஸ்பீஹ் மட்டும் செய்யாமல் இருந்திருந்தா கியாமத் வரைக்கும் மீனுடைய வயிற்றிலே வச்சிருந்திருப்போம். அந்த தஸ்பீஹுடைய பரக்கத்தில் வெளியாக்கணும். அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்லுவான், இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் இல்லை, வ கஸாலிக நுன்ஜில் முஃமினீன். ஈமான் கொண்ட எல்லாரையும், அவங்க எந்த பிரச்சனையில் சிக்கி இருந்தாலும் சரி, எந்த கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க
சிரமப்பட்டாலும் நாம் இந்த தஸ்பீஹ் செய்தால், நம்மின் மீது நம்பிக்கை வைத்து நம்மை அவர்களை அழைத்தால், இந்த தஸ்பீஹை சொன்னால் நாமும் அவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவோம்னு சொல்கிறான். அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தை கொண்டு வரும். அல்லாஹ்வின் மேலேயும் அல்லாஹுடைய திக்ருகள் மேலே, துஆக்கள் மேலே, அமல்கள் மேலே, தர்மங்களின் மீது நம்ம நம்பிக்கையை நம்ம அதிகப்படுத்தி கொண்டு நாம் நல்ல விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தணும். அந்த நம்பிக்கையை உண்டாக்க முயற்சி செய்யணும். அது போன்ற பல விஷயங்கள் இன்றைய தினம் ஓதப்பட்டுச்சு. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். யாரிடத்துல இந்த சிந்தனை இல்லையோ, தீனுடைய விஷயத்தை புறக்கணிக்கிறாங்க, இது ஒரு தேவையில்லாத விஷயமாக நினைத்தாங்க சொன்னால் அல்லாஹ் அதுக்கு எச்சரிக்கை செய்கிறான். மன் அஅரத அன் திக்ரி, யார் என்னுடைய நினைவை புறக்கணிப்பார்களோ, என்னிடத்துல நான் சொன்ன கட்டளைப்படி வாழ்கிறதுக்கு யார் தயார் இல்லையோ, அவங்களுக்கு உலகத்தில் கொடுக்குற முதல் தண்டனை என்ன தெரியுமா? ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவங்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். எல்லாம் இருக்கும், மனசு அப்படி நெருக்கடியாக ஆக்கிறோம். வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, மறுமை நாளையில் குருடாக அவரை எழுப்புவோம். கண்ணு தெரியாது மறுமையில், தீன் இல்லாமல் வாழ்ந்தவங்க. அவங்க கேட்பாங்க, ரப்பி லிம ஹஷர்தனி ஆமா வகது குந்து பசீரா, யா அல்லாஹ் என்னை ஏன் குருடா எழுப்பி இருக்கிறா, நான் உலகத்தை பார்வை உள்ளவனாக இருந்தேனே. இப்போ அல்லாஹ் சொல்லுவான், கதாலிக்க அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, ஆமாப்பா உலகத்தில் நீ வாழும் போது என்னுடைய வசனங்கள்லாம் முன்னாடி வந்துச்சு, நீ அவைகளெல்லாம் புறக்கணித்தாய். ஓ கதாலிக்கல் யௌமத்துன்சா, அதே மாதிரி நானும் உம்மை மறந்து விட்டோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாயிருவான். உலகத்தில் அல்லாஹ் எல்லாருக்கும் கிருபை செய்வான். அல்லாவே இல்லைன்னு சொன்னாலும் சாப்பாடு கொடுப்பான், அல்லாஹ் இருக்குதுன்னு சொல்கிறவனுக்கு கொடுப்பான். கூட குறைய உலகத்தை யாருக்கு எப்படி வேணால் அல்லாஹ் அளந்துட்டான். எல்லாருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வான். ரஹ்மான், ரஹ்மானுக்கு அர்த்தம் அதுதான், கிருபையாளன், பாசம் உள்ளவன், அன்புள்ளவன் சொன்னால் உலகத்தில் எல்லாரும் மேலே அல்லாஹ் இறக்கம் காட்டிடுவான். ஆனால் ரஹீம் என்பவன் மறுமையில் தன்னை ஈமான் கொண்ட விசுவாசிகள் மீது மட்டும் கிருபை செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா தன்னுடைய கிருபை, அன்பு, பாசம், இரக்கம் என்பதை 100 பங்காக ஆக்கி அதில் ஒரு பங்கை தான் பூமியில் அல்லாஹ் இறக்கியிருக்கிறானா. அந்த ஒன்றை வைத்து தான் முழு உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் அடுத்தவங்க மேலே இரக்கம், பாசம் காட்டுறாங்களாம். தாய் புள்ள மேலே. ஒரு மாடு தன்னுடைய கன்றுக்குட்டியை காலால் இருட்டில் நின்றாலும் மிதிச்சிடாதான், நம்மளையெல்லாம் பார்க்காம மிதிச்சுட்டு போயிடும். காலை மிதிச்சிச்சுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம். ஒரு மாடு காலில் வச்சு நம்ம காலில் மிதிச்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய வேதனை. ஆனால் அது தான் குட்டியை மிதிச்சிடாதான் எந்த நிலைமையிலே. எவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் குட்டி மேலே காலை வச்சிடாது. மிருகங்கள் குட்டி மேலே அவ்வளோ பாசம். நபி ஸல்லல்லாஹு அதை சொல்லியே சொன்னாங்க, இது போன்ற வனவிலங்குகள் கூட தன்னுடைய குட்டிகள் மேலே பாசம் காட்டுதுன்னு சொன்னால் அல்லாஹுடைய கிருபையில் 100ல் 1 தான் முழு உலகத்துக்கு பங்கு வைக்கப்பட்டது. அதுக்கே இவ்வளோ கிருபை, அன்பு பார்க்குறோம்னா மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒன்றையும் சேர்த்து 100 ரஹ்மத்தையும் தன்னை ஈமான் கொண்ட நல்லடியார்கள் மீது அல்லாஹ் இதை பயன்படுத்துவான். எவ்வளோ கிருபை செய்ய போகிறான் ஆகிரத்தில், சொர்க்கத்தில். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அதை முன்வைத்து தான் இந்த உலகத்தை நாம் அல்லாஹுக்கு பயந்து வாழ வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு பேச்சும், பார்வையும், செயலும் பதிவு செய்யப்படுது. அதை வைத்து மறுமையில் முடிவு செய்யப்படும். அதை நாம் என்ன செய்ய மனதை நிறுத்தியவர்களாக நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக.